வெல்கம் டு எம்எஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம மசாலா டீ செய்கிறதுக்கு பவுடர் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சுக்கு, பட்டை, ஏலக்காய், மிளகு, லவங்கம். இந்த மாதிரி சுக்கு வந்து நான் 50 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சுக்கு வந்து நம்ம நல்லா நம்மக்கிட்ட அந்த இடிக்கிற உரல் இருந்துச்சுன்னா அதில் நல்லா இடிச்சிட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சோன்னா நல்லா பவுட்ரு ஆகிடும். பட்டையும் அதே மாதிரி தான். பட்டையும் இந்த மாதிரி நம்ம நல்லா குட்டி குட்டியாக உடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாரில் போட்டு அரைக்கும் போது நல்லா பவுடர் ஆகிடும். இப்போ நம்ம மிளகு, லவங்கம், ஏலக்காய் இதை மட்டும் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இதை நம்ம வறுத்துக்கலாம். இது நல்லா பவுட்ரு ஆகிறதுக்காக நம்ம வறுத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம வீட்லேயே இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி டீ செய்யும் போது நமக்கு கோல்டு இருந்தால் கூட நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அந்த டீ நம்ம குடிக்கும் போது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மிளகுலாம் ஆட் பண்ணுறதுனால நல்லா நமக்கு ஜீரணமாகும். இந்த மாதிரி நீங்கள் மசாலா ரெடி பண்ணி டீ போட்டு குடிக்கும் போது அது ஒரு ஆரோக்கியமான டீயாகவும் இருக்கும். அதை நம்ம வறுக்கிறதுக்குள்ளே இப்போ நம்ம இந்த சுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் நல்லா இடித்து வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நல்லா இடிச்சுட்டு நம்ம போட்டு ஜாரில் அரைக்கும் போது தான் அது நல்லா பவுடராக அரையும். நம்ம ஜாரில் இருக்க பிளேடுக்கும் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிடலாம். இது நம்ம நல்லா வறுத்துட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சுக்கு பவுட்ரு கூடவே இந்த பட்டையை ஆட் பண்ணிக்கலாம். பட்டை நல்லா உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. உடச்சி ஆட் பண்ணும் போது அது நல்லா பவுடராக அரையும். பட்டை ஆட் பண்ணியாச்சு. நான் வந்து 50 கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்திருக்கேன். பட்டை வந்து 25 கிராம், ஏலக்காய் 25 கிராம் எடுத்திருக்கேன். லவங்கமும் மிளகும் ஒரு 10லேருந்து 15 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம், நல்லா பவுடரை அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம டீ பவுடரை அரைச்சாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நல்லா பவுடரை அரைச்சாச்சு. இதை நல்லா அரைக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம டீயில் போட்டு குடிக்கும் போது நம்மளோட டீ இன்னும் சுவையாக இருக்கும். இந்த பவுட்ரு வந்து நம்ம டீ தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறோன்னா இது நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் டீ தூளுக்கு 1 ஸ்பூன் இந்த பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி டீ போடும்போது நம்மளோட டீ இன்னும் சுவையாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எஸ்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends. Bye.